ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டீச்சர் தமிழ் கேம்பஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்ம ஐடி பேன் ஆகி இதுதான் கைஸ் 3வது நாள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பிளாக் சூட் தான் கைஸ் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி எந்த யூஜஸும் இல்லை. இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளாக் சூட்டை டெவலப் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு தான் போன பாட்டில் சொன்ன மாதிரி கேட்டுட்டு வந்திருக்காரு. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கேன்? எப்படி எங்கேயாவது வானத்தில் பறந்துட்டு இருப்பார் கைஸ். ஏன்னா அவர் ஒரு பறவை ஈகிள் வச்சிருக்காப்புல. எங்கே இருப்பார்? அப்படியே வானத்து மேலே பார்த்துட்டு இருக்கு. வந்துட்டேன் ப்ரோ. என்ன கைஸ் பாருங்க கைஸ், ஜோரா கைஸ். வாயில் ஒரு கத்தி, கையில் 2 கத்தி. எங்கே பாருங்க, ஏதோ 6 போட்டு நிற்கிறாப்புல. மஜாவது ப்ரோ. எவ்வளோ? ஓ 60,000. சூப்பர் ப்ரோ. என்கிட்ட அந்த 6,000 கூட இல்லை. ஏன் ஒரே இடத்துல ஓடுனுங்கிறது தான் எனக்கு தெரில. எனக்கு நெட் இருக்கு, உங்களுக்கு நெட் இல்லையா? சூப்பரு. டீச்சிங் சரி ஆரம்பி. நான் அதுக்கு மாதிரி கொஸ்ட் மட்டும் எடுத்துன்னு வந்துட்டா ஒருத்தங்கிட்டேருந்து இந்த இடத்துல தான் பண்ணோம். ஏன்னா வேறு எந்த இடத்துக்கு ஓகே ப்ரோ. கொஸ்ட் அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ நீ பேச வேண்டியதுலாம் பேசு. அதுக்கு மேலே நான் ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. கைஸ் நம்ம நேற்று போட்ட அந்த கோடெலாம் போட்டலாம் நல்லா கச்சது தான். அந்த பர்பிள் கலர் 2 இது அதுதான் எக்யூப் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சொல்லு ப்ரோ. தேவையான ஒரே ஸ்கில் ஸ்பீட் தான். நீ என்னன்னா நீ ஒரு அடி அடிச்சு அப்படி நீ என்ன பண்ண ஒரு அடி அடிச்சியா அரே பின்னாடி போட்டு ஒரு அடி. எனக்கு ஒரு டவுட்டு. நான் நின்னத்துலேருந்து வச்சிருவேனே எழுத்துனா ஏறிக்கு போய் இதோ பாருங்க. ஒரு 2 செகண்டில் ஏறுறேன் ப்ரோ. எனக்கு தெரியும் ப்ரோ. கவலைப்படுறீங்க பாரு. நீ தள்ளி வா. பவர் யூஸ் ஆக மாட்டேங்குது. யூஸ் ஆனால் எங்கேயோ கோளாறு இருக்குது. நீ குறுக்கில் ப்ரோ ஊ மேலே பண்ணுறது. இந்த பவர் தான் நீ யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட்டில் இருப்பாரு டேக்கிள். ஆமாம், அதாச்சும் ஆப்போசிட் சைடாக போயிடுறான் ப்ரோ. சாரி ப்ரோ, நீ ஏன் ப்ரோ வச்சு தள்ளுங்கிற? சூட்டுக்கு மாதிரி பெரிய ஆளா ப்ரோ? பெரிய ஆள் தான். அது ஒரு விஷயம். முன்னாடி இல்லை ப்ரோங்க. டேக்கில் வேறு இடம் முடியும். அதை பேர் கேனாட் அட்டாக் பிளேயர். இன்னும் சேஃப் ப்ரோ. இது சேஃப் தான். இப்போ அடிச்சு லெவலில் ஏற்றினா கேஸ் நம்ம ஃபுல்லாக. இவன் ஏன் ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணுறாங்க? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. பின்னாடி வெளியே போயிட்டு யூஸ் பண்ணிட்டேன். அப்போ கூட ஏன்டா பட மாட்டேங்குது இந்த அட்டாக்கு? நியூ கொஸ்ட் அவைலபிள். கொஸ்ட் முடிச்சிட்டோம் ப்ரோ. கொஸ்ட் எத்தனை பேர் கொள்ளணும் தெரில. 5 பேர் கொள்ளணும். இப்போ நியூ கொஸ்ட் வந்துருக்குது. அது வந்து எங்கே போக சொல்லுதுன்னா காட்டுக்கு போக சொல்லுது ப்ரோ. ஜங்கிள். நான் இப்படிலாம் போகல ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேமா, ஜங்கிள் போனேன். ஜங்கிளுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்லு. ஜங்கிளுக்கு அப்புறம் நான் ப்ரோ ஸ்டார்ட்ஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணிட்டு வரேன். என் வாழ்க்கையை வர வருஷம் சொல்லு ப்ரோ. நிறைய பேரை கொண்டு போட்டு எங்கடா? நான் உனக்கு வாங்கி தரல. நீ தான் கூட்டின்னு போகணும். எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஜங்கிளில் போனோன்னா நிறைய பேர் கொண்டு கூச்சிருந்தேன். அப்போ தான் வந்து மிடில் டோல் போனியில் பிளாக் வாங்கலாம்னு பார்த்தேன். ஒரு பிளாக் ராக்கெட் பிளாக்னு ஒன்று இருக்கோம்ல, 5000. அதை ஃபஸ்ட் நான் கட்டணம் கிட்ட வாங்கிட்டு வரட்டா? எவ்வளோ காசு இருக்கு? என்கிட்ட 2000 இருக்கு. கட்டணம் எல்லாம் வாங்கியோ, அதான்டா முக்கியம். கட்டணம் வாங்கிட்டா சரி ஓகே. ஒரே நிமிஷம் கட்டணம் வாங்கிட்டு வரேன். கையை வச்சு ஆனால் ஃப்ரூட்டு 2000 ரூபாய் சரி பர்ச்சேஸ் வாங்கிட்டு வரேன். கட்டணம் வாங்கிட்டேன். ஐட்டம் பர்ச்சேஸ் ஒரே ஒரு கட்டணம் இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த ராக்கெட் வச்சுருந்தேன். தண்ணிக்குள்ள எழுத்து வரைய மாட்டேங்குது. தண்ணிக்குள்ள எழுத்து வரைய மாட்டேங்குதுடா. வித்தியாசமாக இருக்குதுடா எனக்கு. அப்புறம் தெரியுமா ஆச்சு? சொல்கிறேன் உட்காந்து கதை கேட்குற முடியும். சொல்லுங்க. அங்கே தான் உட்காந்துக்கிறேன். ஏன்னா வேறு பக்கம் உட்காரத்துக்கு இடம் இல்லை. கிடைக்கிறதுக்கா ரொம்ப நாள் இந்த ராக்கெட் வச்சு தள்ளியிருந்தேனா மிடில் டோர் வந்து எதாவது வாங்கலாம். ஏன்னா 7,000 சொல்லி நான் காட்டுக்கு போனேன். நீ எதுக்கு வண்டி இங்கே எத்தனை வரேன்? வெயிட் பண்ண. அந்த செஸ்ட் மட்டும் எத்தனை. அப்புறம் என்னாச்சு, ஒருத்தண்டா வந்து சத்தியம் இல்லை. நான் பக்கத்தில் தான் இருந்தேன் ப்ரோ. இவ்வளோ நேரம் பேசணும்னு சொல்லவே இல்லை ப்ரோ. லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர்லாம் இல்லை, அதுவும் பண்ணிடுறேன் கைஸ். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. கைஸ் இன்ட்ரோவே எடுக்காமல் இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ எடுத்துட்டோம். ஸோ அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் போட்டுங்க கைஸ். நான் சுட்டினே வரப்போ இந்த இதெல்லாம் இப்போ தான் 10 ப்ரோ. அதான் ப்ரோ காட்டுக்கு போக சொல்லுது என்ன. அப்புறம் அது எனக்கு அப்போ தெரியாது. ரோபோட்ஸ் பார்த்தேன். யாரோ கேளுங்க, அது ரொம்ப பவராக இருந்தது.
அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த இது வச்சு டேய் எங்கடா திரும்புற நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். என்னன்னா எனக்கு இந்த ரெக்கார்டிங் ஆப்பில் வந்து ஜிபி தீரப்போது நான் நம்ம ஓசியில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணுறது. வேறு ஒரு ரெக்கார்டிங் ஆப் இருந்தால் நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்க. அதான் ப்ரோ இப்போ யூஸ் பண்ணுறோம். இல்லை ரெண்டுமே ஒன்று தான் ப்ரோ. ஏன்னா ரெண்டுத்துக்குள்ளே போனாலும் யூஸ் பண்ண ஒரே ஜிபி தான் பார்த்தோம். ப்ரோ ஒன்று கத்துறான். இப்போ நான் எங்கேயா போகிறது? நான் மங்கிக்கு வரலாம். டெஃபீட் 6 monkeys 800 கிடைக்கும். சூப்பரு 6 monkeys. நான் வந்து அதே டெக்னிக் தான். இப்போ கூட கட்டணம் இருக்குல்ல. இது ஒரே நிமிஷம் அப்படியே. நான் போறோம். ஏய் வாடா ஏய். டேய் என்னடா இப்படி அடிக்குறானுங்க? அதே கட்டணம் நான் இப்படி பண்றேன். நான் 3 கட்டணம் வச்சிருக்கேன். சரி நான் ஃபர்ஸ்ட் இந்த பேரை போட்டு வரேன். ஓவரத்துல ப்ரோ நான் ஓசில ஒரு பேரும் ப்ரோ. இப்போ சொல்லு ப்ரோ. குக்குல பித்ரோ. சர்ன்னு போறா டக்கணும். சர்ன்னு போறா டக்கணும். இந்த பட்டன் குத்து ஆடு. என்ன பட்டன்? யூஸ். யூஸ். சர்க்குற பட்டன். சர்க்குற பட்டன்னா? சர்ன்னு நீ போற. அத குத்து ஆடினேங்க நான் 1/2 மணி நேரமா. அடி வச்சு அடி திருப்பி ஆடு. எங்க பாரு. ப்ரோ நான் சாவு மட்டும் திரும்ப ஆடுறேன். காசு இல்ல ப்ரோ. சொல்லு. இப்படி அச்சு திரும்பு. அச்சு அப்படி திரும்பு. இப்படி அச்சு அப்படி திரும்பு. இப்படி அச்சு திரும்பு. ஜி நோ பண்றானே கத்தி வச்சிங்க गाइस. அரே ப்ரோ பவர் இருக்கா? என்ன பண்ணு? இப்போதான் லெவல் அப் ஆகுது கொஞ்சமா. ஓகே. யோ கட்டன பவர் பாருங்க. யூஸ் எப்போ யூஸ் ஆகுது? மங்கி மேலே யூஸ் ஆகுது. எங்கே யூஸ் அப்புறம் சரி நான் மங்கி வாட சொல்கிற. சரி மங்கி பார்த்தா யார் ஞாபகம் எடுத்துருங்க ப்ரோ இருக்காங்க. என்னோட கிரியேட்டர் ஜாண்டி நான் ஞாபகம் எடுத்து 2 பிங்கு ஊரில் முடிஞ்சது ஒரே மாதிரி எழுத்துல ப்ரோ காப்பாற்றுறோம். இல்லை நானும் வந்துட்டேன். இவன் யாரா? என்னடா 20 லெவல் வந்தால் தான் என்னடா வீடியோ 6 ஆச்சு. ஐயோ அம்மா சார தம்பி தெரியாமல் மோதிட்டேன்டா. அவன் அடிக்கலாம் இல்லைடா. அவன் பாட்டும் ஓரமாக போயிடுங்க. அவன் அப்படி ஓட்டம் மஞ்சியும் கூட போகிறேன். இன்னும் ஒரு மஞ்சி கிளிக் பண்ண போது எனக்கு இது கச்சிரும் 800 அவன் எங்க சம்மந்தமே நான் அடிக்கிற. அவன் பண்ணி 7 போயிடுறான். போடு யூஸ் பவர் தரமாகுது. இப்போதான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இன்னும் ஒரு மணிக்கு அதில் பொருள் டிஃபிட் 6 மணிக்குனா அப்போ இப்போ யாரும் ஆச்சா நான் நினைச்சேன். இன்னும் சாவலையா ப்ரோ? சரி 2 பேர் சேர்ந்து ப்ரோ 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 கப்பல் எங்க பெரிய கப்பலா? இப்போ எவ்வளோ எழுத்து நீ? எனக்கு கப்பல்லாம் வேணாம் ப்ரோ. நான் இனிமேல் இங்கே தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. எவ்வளோ ஃபுல்லாக ஏற்றணும். அப்புறம் ப்ரோ மங்கி பாசிக்கிறானே. மங்கி கொரில்லா இருக்கான். அப்புறம் ப்ரோ யாரும் ஜோக் காமிக்கிறேன். இவனுங்களே நல்லா முக்கிய நேரம் போட்டு என்னடா இது உள்ளதை போனோமா விடுங்கடாண்ணா. என்னடா அப்பாவும் பண்ணுவாங்க. மேலே ஏறாய் பிளாக் வச்சு சுற்றுங்க. ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகுது. கொரில்லாக்கு எவ்வளோ வேணும்? ஐயோ லெவல் 15. நானும் லெவல் 15 தாங்க. நான் குத்து பாக்கட்டா? சரி ப்ரோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை நான் தனியாக வரேன். எங்கே இருக்கிறான் கொரில்லா? உதவ வரேன். நீ அடிக்காத அப்புறம் நான் அடிச்சு பார்க்குறேன். பவர் எவ்வளோ இருக்குன்னு அப்போ தான் தெரியும். எங்கே இருக்கான்? நீயா இது எங்கேயா இருக்கிறான்? இதுவா? இது வெறும் மங்கி. சாரிப்பா. எங்கடா இருக்கிறேன்? அந்த சைடாக ப்ரோ இருப்போம். போய் பறந்து வரேன். வந்துட்டேன். பவர் டெஸ்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு குட்டி கொரில்லா இருக்கானுங்களா? இல்லை மங்கியா? கொரில்லா தானே. வாங்கடா. ஓடு. நீ அப்புறம் குறுக்கல வர. ஐயோ யாருன்னு தெரியல. யார்டா சம்பளம் என்ன போட்டு அடிக்கிறீங்க இந்த சண்டையில்? கொஞ்சம் ஓரமாக போய் சண்டை போட்டு ஓசிக்கில் எடுத்துன்னு போகிறோம் ப்ரோ. கஷ்டப்பட்டாச்சா? ரொம்ப ஓரா பண்ணுறா. சரி படா இப்படி ஓரமா கஷ்டப்பட்டாச்சு. இந்த நடுவில் ஓசிக்கில் எடுத்துட்டு போகிறாங்க. என்னடா போடுவேன். கைஸ் வந்துட்டேன் ப்ரோ. கொஞ்சம் சவுண்ட் மட்டும் வச்சுக்கப்பா. காது வலிக்குது.
அதான் கைஸ் அப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுறது கூட கேட்டிருக்குமான்னு தெரியாது கைஸ். ஆனால் இப்படி பண்ணி வச்சுக்கிறான் சவுண்ட் அவ்வளோ வச்சுக்கிறான். இந்த கொரிலாவை போட்டு நானும் போய் சவுண்டை குறைக்கிறேன். இருந்து போட்டுனா போட்டுங்க சாவடிச்சு. அட்டா என் கேரக்டர் எங்கே மந்தமாகறான். அடி டே ப்ரோ என்ன ப்ரோ ஒரு கொரிலாவை சாவடிக்கிட்டு நாக்கு தள்ளுது எனக்கு. நான் சாவடிக்கிட்டே இல்லை இந்த சவுண்டை குறைப்போம். குறைற போயிடுச்சு கைஸ். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நினைக்கிறேன். கொரிலாவுக்கு நாக்கு தள்ளுது ப்ரோ எனக்கு. சரி ப்ரோ கொரில்லா கிங் ஸ்பானா இருக்கானு நீ போய் அவனை போடு. நான் இந்த கொரிலாவை போட்டேன் ப்ரோ. எனக்கு கொஸ்ட்டு கொரிலா சாவடி ப்ரோ. எனக்கு கொஸ்ட்டு கொரிலாவை தான் ப்ரோ சாவடிக்கணும். ஓகே ப்ரோ நான் என்ன ஏன்னா இதுக்கே நீ முக்குற. ஆமாம் கொரிலா பாஸ்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இந்த பிரிட்ஜை தண்ணி நீ போட்டு நானாக வரல. நம்மளுக்கு இவனுங்களே போதும். ஃபஸ்ட்டு நான் இவனுங்களே போடுறேன். நான் கொஸ்ட்டு பாஸுக்கு வேண்டாம் நான் என்ன பண்ணுறேன் எழுத்து குறைச்சக்கு நீ வந்து அச்சு பூச்சிரு ப்ரோ. அப்பெல்லாம் நம்ம நீ அடி ப்ரோ. நான் வந்து கொஸ்ட்டு வந்து இந்த கொரிலாவுக்கு தான் பண்ணனே தவிர கொரிலா பாஸுக்கு பண்ணல ப்ரோ. கொரில்லா பாஸ்க்கு நீ பண்ண கொரிலாவுக்கு தான் பண்ணேன். கொரிலா பாஸுக்கு 20 லெவல் வேணுமா? நான் இப்போ தான் 15வது லெவல் வரேன். அதை சொல்லி தொலைய மாட்டியோ. நான் கொரில்லா கிங் நினச்சிருக்கிறேன். இவனுங்க தான் ப்ரோ. நான் படிக்கும் போது ஒழுங்கா ஃபஸ்ட் நான் கொரிலான்னு தான் சொன்னேன் ப்ரோ. எனக்கு என்ன பண்ணேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை ப்ரோ. நீ கொரில்லா கொள்றது நான் பார்க்கணும். எந்த கொரிலா பாஸா? இங்கே என்னன்னா நீ எந்த கட்டணம் வச்சு சத்தியமாக முடிச்சாகணும். எனக்கு தெரியாது. ப்ரோ கட்டணம் வச்சு என்ன அவன் கை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடும் ப்ரோ. நான் அச்சு கொடுக்குறேன். சத்தியமாக சொல்கிறேன் நான் உனக்கு நான் அச்சு தரேன் ப்ரோ. அதெல்லாம் வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ பைரட் அடிச்சு போதும். ஐயோ வேணாண்டா பைரட் போயிடாத. டெலிபோர்ட் ஆகுது கண்ணி கூட டெலிபோர்ட் ஆகலையா எப்படி வெளியே வந்துட்டேன். சூப்பர் ஸ்பான் ஆகிட்டு அவன் பாஸு. போய் அவனை அடிச்சு நீ எக்ஸ்பி ஏற்று. நான் இவனை ஒரு ஆள் எக்ஸ்பி ஏற்று சொல்கிறேன். என் கொஸ்டும் முடியணும்டா நான். சரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்? இன்னும் ஒரு 3 கொரிலாவை சாவடிக்கணும். கொஞ்சம் அதை காட்டி அதை கொஞ்சம் வெறுப்பேற்றுறேன். என்ன பண்ணுற ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடி வாங்கி செத்துடணுன்ற 165 தான் ப்ரோ எனக்கு ஹெல்த்து ப்ரோ. எனக்கு அவனோட இந்த கொரிலாவோட எனக்கு ஹெல்த்து கம்மி ப்ரோ. ஸ்வாடிக்கு எக்ஸ்பீரியர்னு இருக்குன்னு அடுத்த இதுக்கு இன்னும் எவ்வளோ வேணும்? ஐயோ பார்க்கும் போதே அடிக்கிறானுங்களே. இது தம்பி நவுறா இல்லை அவ்வளோதான் கொஞ்சோண்டு ஹெல்த்து தான் இருக்குது. வந்து முடிச்சிருவா எங்கே இங்கே தான். ப்ரோ இந்த ஒரே ஒரு கொரிலா மட்டும் சாவஸ் வந்துடும். கை துடிக்குது அவனை கொள்ளணுன்னு ப்ளீஸ் வந்துடு. இரு ப்ரோ இந்த ஒரே ஒரு கொரிலா மட்டும் எப்படி சாவடிக்கிறது? சாரி மறந்துட்டேன். எங்கே இருக்கான்? என்ன தானே டேய் இப்படி அடிக்கிறான். டேய் போங்கடா. பேட்டரி பர்சன்டேஜ் வர 20 தான் வந்து ப்ரோ. நோ ப்ரோ இப்படி வருது எக்ஸ்பி 17 ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாம் கேட்டுச்சு தேங்க்ஸ் சொல்லுங்க ப்ளீஸ். மறக்காம ஒரு சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பவுண்டி வந்துச்சா? பவுண்டி எப்படி ப்ரோ? எனக்கு வரும் பிளேயர்ஸை போட்டால் தானே ப்ரோ வரும் பவுண்டி. இல்லை இவனுக்கு சொல்ல பவுண்டி எனக்கே வந்துச்சு. அப்படியா? சார்ஜ் வர கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம டக்குன்னு முடியணும். அப்படியா? ஆமாம் நான் சரியாக படிக்கல. இரு ப்ரோ நான் ஸ்டாட்டிக்ஸில் போய் பார்த்துக்கிட்டே இப்போ எத்துக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். நான் வந்து நீ அப்கிரேட் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம் ப்ரோ. சூப்பர் 19 லெவல். இன்னும் ஒரு 20 லெவல் போயிட்டுனா ப்ரோ. உனக்கு கொஞ்சம் மட்டும் வந்துச்சுன்னா போதும் ப்ரோ. அடுத்த கொஸ்டினுக்கு எங்கே இருக்குது ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு ஃப்ரோசன் இல்லை இந்த வில்லேஜில் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரோசன் வில்லேஜ் போயிடுறியோ? சரி அதெல்லாம் 90 லெவல் போகணும். எப்பட்றா பார்க்குறது என் ப்ரொஃபைலை நானே அந்த ஒர்க்கு எங்கடா எதுவுமே காட்டல. டே என்னடா அப்படின்னா வந்து உனக்கு வரல போல. சரி ஸ்வாட்ஸ் அன்லாக்டு பவுண்டி வந்திருக்கு 1000 ரூபா. சூப்பர் ப்ரோ. என்ன பண்ணுற நீ கொஞ்சம் மட்டும் செட் வை. நான் உன்னை வந்து என்னோட சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன். சொந்த ஊருக்குண்ணா பைரட் வில்லேஜ் அந்த இடத்துல பயங்கரமான பண்ணுங்க. எவ்வளோ சேர்த்து வாங்கணும்? அதெல்லாம் நிறைய கொஞ்சம்னா ஒரு 50 லெவல் 50 ஆமாம். இப்போ தானே லெவல் 20 வரும் மனசு 40 கிலோ வந்துட்டேன்னா அவனை கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா அங்கே போயிட்டு சீஃப் எனக்கு இது இரு வரேன். சீஃப் என்னடா வெடிக்கிறீங்களா கிட்ட போனால்? அவங்க கிட்ட போனால் 1000 பவுண்டி கிடைக்கும். சீஃப் கொடு. சீஃப்லாம் எவ்வளோ என்னடா வெடிக்குது? தப்பையா உனக்கு சாப்பிட நான் உனக்கு சொல்லித்தரேன். குச்சி வச்சுனே இருக்குதுங்க. அதுக்குள்ள ஒன்று அப்டேட் பண்ணி வச்சிருவேன். என்னன்னே புரியல. இரு கிட்ட போனால் என் வெடிக்குது. போங்கடா கிட்ட போனால் வெடிக்குது. டேய் குதிரா தம்பி. வேலை பார்த்துட்டு நான் போய் கப்பலில் இருக்கேன். நான் போய் லெவலில் இப்போ ஏன்ரா பிளாக்ஸ் ஃப்ரூட் காச்சாவா என்னடா பேர்? டேய் ரேண்டம் ஃப்ரூட்னா டேய் என்னடா இதுக்கும் 50 வேணுன்றீங்க லெவலு? வாங்கடா கைஸ் ரொம்ப புண்படுத்துறானுங்க லெவலுன்ட்டு. கொரிலா பாஸுக்கு எவ்வளோ வேணும்? கொரிலா கிங்குக்கு 20 வேணாம்ப்பா. அவன் போட்டுருவோம். கொரிலாஸை இப்போதைக்கு அடிக்கிறேன். நானும் கொண்டாத்தில் ஒரு இடத்துக்கு வந்துடுவேன். ஏன் இடத்துக்குண்ணா? இப்போ எந்த இடத்துல இருக்கு? ஜங்கிளுக்கு வந்துடுவேன். நான் கொஞ்சம் தூரம் சுற்றிடுவேன். இப்போ எந்த இடத்துல இருக்கு? ஒரு இடத்த நான் சுற்றிட்டு வரேன். கைஸ் 5000 ரூபா வந்துச்சு நம்மளுக்கு. ஃப்ரூட் வாங்கலாமா?
இல்லை 7,000 ஃப்ரூட் வாங்கலாமா கைஸ் இல்லை சேர்த்து வச்சு நல்ல ஃப்ரூட்டாக வாங்கலாமா? இல்லை 7,000 ஃபுட் உங்ககிட்ட காசு இருக்கா? 5,500 இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கடா. 7,000 7,500 நான் உனக்கு சார்ஜில் அப்புறம் சவுண்டு கேட்குது. எங்கே இன்னொரு கோரிலாலாம் நிறைய ஸ்பான் ஆகுங்கடா. அப்போ தானே என்னால் சாப்பிட முடியும். தூரமாக ஸ்பான் ஆகிறேன் கைஸ். அதோட மோசம் யார் தெரியுமா ப்ரோ? சீஃபோட யார்? இந்த ஒன் பீஸில் பார்த்துட்டு போல ஒரு மீன் தலையன் எட்டு ஆர்லாங்கு. அவன் வருவான் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி வருவான். அந்த இது சைன்ஸான் போட்டுருந்தது. ஆனால் அவன்லாம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரைஸ் இப்போ தான் நாங்கள் அந்த லைவ் ஆக்ஷன் ஒன் பீஸ் படம் அந்த அனிமேல படம் லைவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதை தான் இப்போதைக்கு 2 சீசன் பார்த்து முடிச்சிருக்கோம். ப்ரோ வந்து வயர் ப்ரோ வண்டியில் ஏறு ப்ரோ இரு ப்ரோ. 7,000 வந்துச்சுன்னா ஃப்ரூட் எடுத்துரும் ப்ரோ. நீ எங்கே கூட்டின்னு போகிற இப்போ? மிடில் டவுன் போனால் என்ன சா வச்சிருவானுங்க ப்ரோ. அங்கே போய் நம்ம என்ன ப்ரோ பண்ண போகிறோம்? அப்போதான் இவனை பிளாக் வாங்கி தர முடியும். காசு இருக்கா? எவ்வளோ இருக்குது? உங்ககிட்ட தான் 7,000 இருக்கு. என்கிட்ட 7,000 இல்லை 5,000 தான் இருக்குது. அதை சேர்த்து வச்சுட்டு சொல்கிறேன். அப்போ தான் அதாவது இவங்க இந்த லெவல் மட்டும் இன்னொரு ஏன் இன்னும் 8 கொரிலா சாவடி இன்னும் காட்டுதுன்னா 8 கொரிலா சாவச்சிட்டேடா. வந்துடுறியா? நீ அங்கே வெயிட் பண்ண. டே இவ்வளோ நேரம் மங்கி கோஸ்டாக்ஸ் மங்கியை போட்டு சாவச்சிருந்தேன் இவ்வளோ நினச்சி. அதான் பார்க்குறேன்னா கம்மியாக வருது. கொரிலா எங்கடா இருப்பாங்க? ஓ அடுத்த இதுக்கு போனோமா? மறந்துட்டேன் சார்ரா. கொரிலா இந்த இதில் தானே இருப்பாங்க. நம்மளோட இது விட்டு தாண்டி போகணும்ல. சீக்கிரம் சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல முன்னாடியே. நான் இங்கே உட்காந்து வச்சுருக்கேன்னா எல்லாம் கொரிலா மாதிரி இல்லைன்னு பார்த்துனுங்கிறேன். ஐயோ கொரிலா கிங்கு ஆகிட்டேன்டா. நான் கொரிலாவை போட்டுட்டேன்டா. இன்னும் கொஞ்சம் பேர் சாவடிச்சா போதும். இந்த ஒரு டாஸ்க்கு முடிச்சுன்னா 7,000 வந்துடும். ஃப்ரூட் வாங்கிடலாம். இன்னும் மிடில் டவுனுக்கு போனால் தான் வாங்க முடியுமா? மிடில் டவுன் இல்லை ஏதாவது வில்லேஜ் போகணும். இந்த மாதிரி இடத்துல இல்லை வில்லேஜ் போகணும். இது இந்த மாதிரி இடத்துல இல்லை. அது எனக்கே தெரியும். அது ஏதோ ரேண்டம் ஃப்ரூட்னு காட்டுது. அது நான் லெவல் 50 வரணுன்ட்டு. ஆமாம் அது என்னது? அது வந்து அதை ஸ்பின் பண்ணி விடுவானுங்க. அதில் ஏதாவது ஃப்ரூட் ஃப்ரீயாவா? ஆமாம் ஃப்ரீயாக அதில் காசு கொடுக்கும். நீ இப்போ எத்தனை லெவல் ப்ரோ? நான் 74. சம ப்ரோ. எவ்வளோ நான் ஆடுறேன்? நான் செக் பண்ணுறேன். சரி அதெல்லாம் எதுக்கு செக் பண்ணினேன். 6,000 வந்துட்டேன் ப்ரோ. இன்னும் ஒரு 1,000 இந்த கொஸ்ட்டு மட்டும் முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு 4 கொரிலா இல்லை இன்னும் ஒரு 6 கொரிலா சாவடிக்கணும் ப்ரோ. 6 5 முடிஞ்சது. கேமில் ரொம்ப அழுத்தினே இருக்கணும் ப்ரோ. கை வலிக்குது கைஸ். அப்புறம் நம்ம 58 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். ஸோ ரொம்ப தேங்க்யூ. நம்ம அக்கௌண்ட்டு பேனான வீடியோ போட்டால் அடுத்த செகண்ட் 2 சப்ஸ்கிரைபர் ஏறிச்சு. ஏன் கைஸ் என் அக்கௌண்ட்டு போனதில் அவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு? கஷ்டப்பட்டு 10 வருஷம்லாம் இல்லை ஒரு 5 வருஷம் பேட்சை குத்துறாங்க கைஸ். அது நம்ம காஸ்டியூம்லேயே எக்யூப் பண்ணிக்க முடியும். 5 வருஷம் பழசு, 1 வருஷம் பழசு, அதெல்லாம் அது எல்லாமே போயிடுச்சு. இந்த விங்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கடுப்பாது. ஃபர்ஸ்ட் பர்சன் வைக்க முடியுமா? வைக்க முடியல. நம்ம பிளாக் சூட் ஆடும்போது மட்டும் இந்த விங்ஸ்லாம் எடுத்துக்கணும் கைஸ். நியூ ஸ்கில்லாக ஆர்ஸ்லெஸ்ன்னு ஏதோ வந்திருக்குடா. நான் வந்து April 19, 2025 இருந்தேன். April 19 April 19 March 19 பேசி இந்த ஏப்ரல் சாவடிக்க போகிறானுங்கடா. ஐயோ ஹெல்ப்லாம் வேணாம். பார்த்துறேன் என் போட்டி நான் பார்த்துட்டேன். இப்போ தான் பார்த்தேன். கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போய் தங்கியிருக்கிறேன். மாட்டோம் திடீர்னு ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. புதுசாக ஆர்ஸ்லெஸ் இந்த விங்ஸ் ரொம்ப தொல்லையாகுது கைஸ். எங்கே அந்த இருக்கான்? ஐயோ எல்லாரையும் அம்பிழ்த்துட்டேனே. வேலை வந்துச்சு ப்ரோ. நான் வந்துடுறேன். நீ முடிச்சுட்டு வாண்ணா. அதுக்குள்ளே இவங்க இன்னும் ஒரு 4 பேர் சாவடிக்கிற மாதிரி இருக்கும். டெசர்ட்டுக்கு போகணும். நான் இப்போ செத்துட்டேன். இல்லை எங்கே ஸ்பானவன்? நான் இப்போ வரணுமா? இல்லை நான் இங்கே தான் ஸ்பான் இருக்கேன். காசு எவ்வளோ? 6,000 கிட்ட இருக்குது. ஓகே நான் வந்து என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ முடிச்சிட்டா டைம் இன்னும் டேய் கட்டணம் காணோம். ஐட்டமில் போய் செக் பண்ணு. அது எங்கே இருக்கும்? மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. வாங்கிட்டேன்டா. நான் கூட செத்தோடனே போயிடுச்சுன்னு நினச்சதா. ஃப்ரூட்டு கிட்ட எதுவுமே இல்லை. இது என்ன 19 என்ன தெரியாது? என்ன முட்டை கேண்டி அப்படின்னா? நீ ஈஸ்டர் எக் பேர் கலெக்ட் பண்ணியிருப்பேன். கேண்டி எக் வச்சு என்ன பண்ணணும்? அதுவா? அது இருக்கா? சரிவா அது வச்சு போர்ஷனுக்கு பண்ணணும். அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இன்னும் 4 கொரிலா தான் ப்ரோ. சாப்பிடிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே மெசேஜ் வந்து தத்துச்சு ப்ரோ. என்ன ஓகே நீங்கள் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் செட் பாயிண்ட் அங்கே தான் வச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே தானே செட் பண்ணி நீ வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பொறுமையாக கைஸ். எவ்வளோ நேரம் இருக்குது? 19 நிமிஷம் ஆயிடுச்சா? ஸோ நம்ம ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் வாங்கிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். நான் ஆஃப்லைனில் நல்லா லெவலப் பேற்றிருக்கேன். அடுத்த வீடியோ போகிறதுக்குள்ளே எப்படி ஒரு 30-40 லெவலில் வந்துடுறாங்க கைஸ். ஏன்னா இப்போ 21 வந்துட்டோம். அதில் பிளாக்ல எப்படி சண்டை போடுறது சொல்லித்தரேன். பிளாக் வச்சு ஒரு சண்டை போடலாம். ஏன்னா நம்மளுக்கு சார்ஜும் இல்லை. டைமும் 10:14, அதாவது நைட் 10:14. பாரு தம்பி பிளாக் சிட்டி நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எப்படி அட்டாக் பண்ணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போலாம் முடியாது. நெக்ஸ்ட் பிளாக் சொல்லிட்டு உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அப்படியே வீடியோ முடிச்சிடலாம். ஓகே முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு 2 கொரியில் தான் சாவடிச்சிட்டுனா போதும் ப்ரோ. 7,000 வந்துடும். 7,500 ரூபாவா?
7500 வந்துடும் ஒரு கவலைப்படாது. 8000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு வந்துரு. ஏன்னா எவ்வளோ காசு நமக்கு தெரியாதுல்ல. அப்புறம் 7500 தான் நான் பார்த்து தான் நினைக்கிறேன். ஆமாம் இல்லை நீ 8000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு வந்துரு. 8000 சரி. இல்லை ப்ரோ 7000 வரதே கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஈஸியாக 7000 ரூபாய் என்ன வரலாம். ஓ நீ வச்சிருக்கிறது ஈகிள் ஃப்ரூட்டு 1000 ரூபா பக்ஸு. அதெல்லாம் இது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை ராக்கெட் ஃப்ரூட் வச்சு தான் விளையாண்டு. நான் காலைல சொன்னல என் பவுண்டி வச்சுருந்தேன் இந்த டெசர்ட்டில். இங்கே போஸ்டர் இருக்கு பார்த்தியா? பார்க்கலையே ஏதோ இரு விஎஸ்ஐ காட்டிலாம் கூட்டினு வந்து முடிஞ்சிச்சு. 7700 இருக்குது ப்ரோ. உனக்கு கூட்டு வரணுமா? 7700 இருக்குது. ஆமாம் கூட்டினு வந்துடுறேன். நான் அதுக்குள்ளே இந்த ஈவினிங்கில் சாப்பிட்டு சென்று கேட்டா. ஓகே. ஏன்னா இப்போ நம்ம பிளாக்ஸ் வாங்கிட்டு வர முடியாது. ஏன்னா அது இந்த லாஸ்ட் மூமெண்ட் தான் பெஸ்ட் மூமெண்ட் சொல்லுவாங்க. அதனால தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் உனக்கு காட்டிட்டு நான் வந்து எனக்கு அடுத்த கொஸ்டின் இங்கே தான் ப்ரோ காட்டுது. ப்ரோ என்ன பிரச்சனை வச்சுக்கேன், நீ உன்னை கூட்டு வரத்துக்குள்ளே அந்த போஸ்டர் மறைஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் பிரச்சனை விட ப்ரோ, அதெல்லாம் அப்புறம் காட்டிக்கலாம். ஓகே. இது என்ன வெடிக்குது எனக்கு புரியல, ஒன்றும் புரியல. நான் ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்? ஏன் செட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஜங்கில் தானே இருக்கேன். ஆமாம் ஜங்கிளில் தான் இருக்கேன். ஓகே அதெல்லாம் பிரச்சனை. கொஸ்டின் தான் அக்செப்ட் பண்ணாமல் இல்லை வரியா? இல்லை நான் வந்துட்டேன். வந்துட்டியா? நீ அந்த பிரிட்ஜுக்கிட்ட வா. பிரிட்ஜுக்கிட்டியா? என்ன டெஸ்ட் பண்ண வரேன். ஸோ நான் டெலிபோர்ட் ஆயிடுறேன். எந்த இடத்துக்கு டெலிட்டாடா? ஜங்கிள். அப்போ நான் அது வரைக்கும் ஒரு 2 மங்கியை போட்டு பழந்துட்டு வரேன். வந்துட்டியா? எங்கே இருக்க? பிரிட்ஜ். எங்கே? பிரிட்ஜ்னா போட் வாங்குமே. போட் வாங்குற இடமா? அது வரையிறது ஒரே ஒரு மங்கி மட்டும் சாப்பிச்சுட்டு வரோம். ஒரு கப்பல் வாங்கிட்டேன் கிளம்பு. 8000 ரூபா கிட்ட ஆரம்பிச்சு. அப்புறம் சொல்ல மாட்டேன். தம்பி வந்து க்ரூவில் இருக்காரு. பார்த்தீங்கன்னா 3 எல்லாம் போல. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு க்ரூ நாங்கள் வந்து ப்ரோ 8000 ரூபாய் வந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் என் போஸ்ட் ஒன்று காட்டுறேன். வண்டி இரு, நான் ஓட்டுறேன் இரு ப்ரோ. ஓகே சூப்பர். எனக்கு தண்ணி விட எனக்கு எழுத்துக்கு எனக்கு வரைய மாட்டேங்குது, ஏன்னு தெரில. எந்த வில்லேஜ் போகணும்? சரி நான் மிடில் வில்லேஜுக்கு நீ போ. இப்போ எந்த இடத்துக்கு போகணும் சொல்லு. டெசர்ட் போகணும். டெசர்ட் எங்கே இருக்குது? அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் போட்டா? நீ அப்படியே ஸ்ட்ரைட் போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடு. தெரிது அதுவா? இல்லை கோட்டையாக இருக்குது அதுவா? இல்லை அது பைரட் வில்லேஜ். ஓகே செமையாக இது கப்பல் ஓட்டுறது. அந்த சைடு இருக்குது அதுவா? லெஃப்ட் சைடில்? இல்லை அதான். அது வேற வில்லேஜ். விட்டு போறியா? நான் வண்டி நிறுத்திடுறேன். நீ ஏன் ஓட்டு ப்ரோ? யாரும் தெரியாது. நான் நீச்சல் வச்சு பார்க்குறேன். எழுத்து குறையுதா? ஐயோ நடுக்கடலில் குறையுது. ஐயோ நீ நடுக்கடலில் குறையுதுடா. ஐயோ நடுக்கடலில் குறையுதுடா. காம்பேக்ட் இப்போ தான் காட்டுது. இன்காம்பேக்ட் ஒன்று அடிக்க முடியுமா? இல்லை 15% தான் ப்ரோ இருக்குது. சும்மா வச்சு பார்க்கட்டா? சும்மா வச்சு பார்க்குறேன். முடியுதுடா. எங்கே? அந்த வில்லேஜ் தானே நானும் காட்டினேன். இல்லைன்னு நீ அந்த வில்லேஜ் பைரட் வில்லேஜ் காட்டினேன். இல்லை காட்டினேன், அது ஒன்று தெரிலன்னு. சரி விடாது, பிரச்சனை இல்லை. இந்த பாயிண்ட்ஸ் ஏறினே இருக்குது. மீலி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்வாடு இருக்குது. மறந்துடுங்க ஸ்வாடு இருக்குது. ஃபுல்லாக ஸ்வாடுக்கு அப்கிரேடை போடு. ஃப்ரூட்டு நம்ம வாங்கிட்ட பிறகு ஃப்ரூட்டுக்கு போடலாம் கைஸ். ரீஃபண்டா? அதெல்லாம் வேணாம். எங்கே ப்ரோ இருக்கும்? ஃபஸ்ட்டு வா ப்ரோ. எனக்கு இன்னும் வந்து என்ன ஏன் ஃபோட்டோ இருக்கு? உன் ஃபோட்டோ போட்டுருக்கேன். சூப்பர். இது ரிவார்டு 40 ரூபா. கிஸ் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் சூப்பர். நம்மளுக்கெல்லாம் போட்டு இருந்துச்சு. நல்ல மூமெண்ட். நான் கூட என் போஸ்ட் பரவாயில்லையா? உன் போஸ்டர் கிட்ட தான் போயிருப்பேன். அவர்கிட்ட போய் ரொம்ப வச்சிருக்காரு. என்ன பண்ணுவாங்க? அச்சோ சொல்ல வரதில்ல. எங்கே டம்மி பீஸ் தான். பிளாக் வச்சிருந்தா டம்மி பீஸ். எங்கே வரணும்? கிளம்பலாமா? அப்புறம் எதுக்கு இங்கே கூட்டின்னு வந்த? போஸ்டர் கடை தானே கூட்டு வந்தேன். போஸ்டர் கடை கூட்டு வந்தியா? அப்போ எந்த வில்லேஜுக்கு போகணும்? இதெல்லாம் குறையாது எனக்கு. மிடில் டவுன் வந்து வில்லேஜ் பக்கத்தில் ஜங்கிள் பக்கத்தில் இருந்து. நான் டெலிபோர்ட் ஆச்சா? இப்போ யார் எங்கே போவோம்? ஜங்கிள் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஜங்கிள் போகலாம். ஜங்கிளா? நான் பைரட் ஸ்டார்டருக்கு போயிடுறேனே. சரி பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை நான் வெளில வந்துடுறேன். நீ பரவாயில்ல. இல்லை நான் அந்த போட்டை ஓட்டின்னு வந்துட்டா. எந்த போட்? நீலாம் ஃப்ரீ போட்டில் ஏறக்கூடாது. நீலாம் மகாராஜா. போட்டு போயிடுச்சு. சூப்பர். அச்சுறாண்டா ஒன்று. நான் டெலிபோர்ட் ஆகிட்டே வரேன். டெலிபோர்ட் ஆகிட்டேன். பிவிபி ஜங்கிளா? ஜங்கிள் எந்த சைடு? இந்த சைடா? அதோ வரேன். நீ எங்கே இருக்க? பார்த்துறேன் ஒன்று. எங்கே அந்த டவுனுக்கு போகிறேன்? இல்லை நான் என் போட்டு ஏதோ ஃப்ரீ போட் இருக்கணும், அதை வாங்கிட்டு வரேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். என்னது? ஒரு அளவுக்கு தான் பார்ப்பேன். நீ மகாராஜான்ட்டு இப்பெல்லாம் கேவலமாட்டது ப்ரோ. நம்மள எது காசு வேஸ்ட் பண்ண ப்ரோ. பக்கத்தில் இருக்க வில்லேஜில் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. நீ எங்கே இருக்க? நான் வந்து தான் இருக்கேன். எங்கே இருக்கேன்னு பார்த்தேன்னா ஒரு பொடிசாக ஒரு போட்டு வரும்.
கண்ணு கெட்டு எடுக்க தெரியல. நீ எந்த சைட்லேருந்து வர? நான் அந்த வில்லேஜுக்கே வந்துட்டேன். மிடில் வில்லேஜா? டேய் அங்கே ஏன் ப்ரோ போகிறேன்? இந்த சைடில் பாரு ப்ரோ, இந்த சைடில் பாரு ப்ரோ. ஒரு சின்னதாக போதா? அதுதான் மிடில் வில்லேஜுக்கு வந்துட்டியா? மிடில் டவுன் அது. இது என்ன ப்ரோ? என்ன சண்டை யார் கூட சண்டை இழுத்துறாத, யார் கூட சண்டை இழுத்துறாத. யோ நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணி ஒரு நிமிஷம். யாரு கூட சண்டை இல்லைங்களே. என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. வந்துட்டேன். எப்படி அப்படியே லக்கி மார்க்கெட்டா? உனக்கு யாரையும் கட்டுக்காது. யாரு டே டே என்ன சாவஸ்தான்? பிளாக் சி ப்ரோ. இங்கே தான் ஸ்பான் ஆகிறேன். யார்ரா அவன்? சண்டை இழுக்காது. யார் ப்ரோ அவன்? சண்டை இழுக்காது. நான் இழுக்கல. எங்கேருந்து வரானுங்க அவனுங்க? யோ இவ்வளோ பேருக்கு நீ வந்துரு 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 வந்துடா. நம்ம ஒரு இது பார்த்தோம்ல ஒரு எபிசோட்ல, ஒருத்தன் அப்படியே வேம்பயர் மாதிரி வந்தானே, அவனோட கத்தி அது. இவன் ஹாக்கை, வேம்பயர் ஹாக்கை. இப்போ நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்கிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்துரு. நான் ஃபாலோ பண்ணிட்டா. இவன் என்ன இப்படி தோத்துறான்? யோ என்ன ஃபாலோ பண்ண சொன்னா? அவன் என்ன ஃபாலோ பண்ணுகிறாயா? தெரித்து நான் ஒளிஞ்சிருக்கேன். என்ன விளையாடுறியா? இங்கே வாங்கணும். ஆமாம் அதே தான். உன் ஃபோட்டோ. எங்க? ஆமாம் இருப்பு காட்டலாம். பார்த்துங்க கைஸ். 700 ரிவார்டா? யோ எக்கச்சக்க ரிவார்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல. இன்ட்ராக்ட் என்ன கொடுங்க இப்போ? அது வந்து கண்டினியூ கொடு. கண்டினியூ. அது ஸ்பின். அடுத்த ஃப்ரூட்டுக்கு எவ்வளோ? இது எவ்வளோ? அதெல்லாம் நிறைய இருக்கும். அவுட் ஆஃப் ஸ்டாக்னு கட்டிச்சு பிளேடு. சரி ஸ்பின் வாங்கிடலாங்க. ஸ்பின் வாங்கிட்டா. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் டிஜி தமிழ் கேமர். தேங்க்யூ. அந்த ஃப்ரூட் எப்படி ஒர்க் பண்ண நான் கொஞ்சம் பார்த்துக்கலாமா? ஸ்பின் சொல்றா. அந்த பவர் யூஸ் பண்ணு. பவர் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? செமையாகுது. ஆனால் இதே மாதிரி என்கிட்ட ஒரு பவர் இருக்கு. ஆனால் அப்போ இது நார்மலாக வச்சுலாம் அடிக்க முடியாது அந்த ஃப்ரூட்டை. இந்த ஃப்ரூட் நினச்சிட்டு இருக்கியா? இல்லை இதுக்கு பவர்லாம் வரும். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த பவர் வச்சு மட்டும் தான் அடிக்க முடியுமா? சரி சும்மா ஜங்கிள் போய் ஒரு அடி வச்சு பண்ணலாமா? ஓகே அப்புறம் நான் அப்படியே தனி நீச்சல். குறையுதுரா. போட்டில் வா. குச்சி போயிடலாம். அவ்வளோ பெருசாலும் ஒன்றும் குறையாது. நீ என்ன பறந்து வர? இன்னும் நீச்சல் அடிச்சிட்டு என் கேரக்டர் ரொம்ப ஸ்லோவாக நீச்சல் அடிப்பான். அப்படியே குச்சி வந்துட்டா ஜங்கிள்கே வந்துட்டேன்டா. மங்கீஸ் தான் இது பண்ணியிருக்கேன். நான் போய் டக்குன்னு மங்கியெல்லாம் சாப்பிடிக்கிறேன். மேக்ஸிமம் நான் இந்த மங்கீஸ் வாங்கடா. டிடி யூஸ் ஆகுடா. என்னடா கோல்ட் ரோஜர் டிஜி தமிழ் கேமர். பொடிசாக குறையுது ஹெல்த். இப்போ இந்த ஃப்ரூட்டை யூஸ் பண்ண வேஸ்ட்டாக ஃப்ரூட்டு இல்லையே. அந்த கம்மி லெவல் ஃப்ரூட்லாம் அப்படி தான் இருக்கும். யூஸ் பண்ணும். நீ பவர் இங்கே காசு எடுத்துக்கோ. இந்த காசு இதுவா? நிறைய நான் இவன் நிற்கிறானே. இது என்னது? எக்கு. எவன்டா மேலே போட்டது? ஏடா வெளிப்படம். என்ன எக்கு இது? என்ன எக்கு? எக்குன்னா என்ன எக்கு? இது வச்சு நான் என்ன பண்ணுறது? Egg, it doesn't seems like the barrier can be destroyed. Drop பண்ணு. Never mind, அது அப்படியே இருக்கட்டும். இந்த ஃப்ரூட் வேஸ்ட்னு நினைக்கிறேன்டா. இல்லைடா இதுக்கு மேலே போனால் அதிகமாக தான்டா வரும். இல்லை தெரியாமல் சொல்லிட்டு நல்ல ஃப்ரூட்டு தான். இல்லை அது நான் அடிச்சேன்னா யார் அடிச்சேன்னு தெரில. ஆமாம் ஜூஸர்ரா. இன்னும் பண்ணலாமா? இன்னும் கொஞ்சமாக தான் குறையுது. எவன்டா எவ்வளோ காட்டியே அழிச்சிட்டு போயிடுங்கிறான். இப்போ ஒரு மரம் அழிஞ்சிட்டு அதுவா? ஆமாம். ஒரு நீ சண்டை போடும் போதும் ப்ரோ என்ன ப்ரோ ஒரு சண்டை போடும் போது ஒரு மரம் அழிஞ்சு அது நான் பண்ணுறேன். கரெக்ட் அடிக்காது ப்ரோ. ரெண்டாக குறையுது ப்ரோ இது. ஐயோ பைரட் மாண்டையா ப்ரோ ஒன்று குடிச்சாடுங்க ப்ரோ. ஐயோ எங்கடா நீ இருக்க? இவன் யாரா? சன் ஆஃப் கோகுவா? என்னடா பண்ணுறீங்க? கிளம்புல என்ன நடக்குதுங்க? இவன் யார்? இவன் பிவேப்ல இருக்கா? ஓடுறா. இவனுக்குலாம் வச்சிங்கன்னா நம்ம கதையை முடிச்சுறாங்க ப்ரோ. ஃப்ரூட் வேஸ்ட்டு ப்ரோ. அப்போல்லாம் இல்லை ப்ரோ. அந்த காசுக்கு ஏற்ற லெவலில் கொடுத்துருக்கு. நீ போக உனக்கு புரிஞ்சு பண்ணி அதனால அப்கிரேட் பண்ணுறதுக்கு நான் அதை வச்சு தானே அடிக்கணுமா? ஆமாம். அப்போ இருக்கு. இது நான் ஒன்று பண்ணுறேன். இது கொண்டு வந்துட்டு இப்போ அடிக்கணும்டா. இப்போ வச்சா கூட சாக மாட்டேங்கிறானுங்கடா. நீ சத்தியமாக சொல்கிறேன்டா, சன் ஆஃப் கோகு பயங்கரமானவன். பார்த்தாலே தேத்து பொடிசாக குறையுது ப்ரோ. டே குறையவே மாட்டேங்குது. ஐயா ப்ரோ தெரியாமல் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படிலாம் இல்லையா? நீ சொல்கிறது 100% கரெக்ட்லாம் கிடையாது. ஏன்னா அந்த இதுக்கு ஏற்றது தான் தருவானுங்க. நீ அதுக்கு மேலே வாங்கலாம் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நான் காசு வச்சு சேர்த்து வச்சிருப்பல.
யோ நீ சேர்த்து வச்சு எனக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளரலாமா பாகையா நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளரு நீ ஸ்ட்ரெயிட்டாலாம் வளர முடியாது. சரி ஓகே கைஸ், நம்ம எனக்கு தெரிஞ்ச வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.